அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அற்புதமான நாள் 5/5/2026 சித்திரை 22 செவ்வாய்க்கிழமை, சங்கடஹர சதுர்த்தி நன்னாள் மற்றும் அக்னி நட்சத்திரத்தின் 2ஆம் நாள். உங்களது தீய கர்மா, உங்களது பாவ சுமைகள் அத்துணையும் நீங்க 2 வழிபாடுகள், ஒன்று சூரிய பகவான் வழிபாடு, இன்னொன்று விநாயகப் பெருமான் வழிபாடு. மிக எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன். கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஓர் அறிவிப்பு: வருகின்ற 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் பெண்களுக்கு பிரத்யேகமாக எந்தவித கட்டணமுமின்றி சக்தி யோக கலை என்ற ஒரு ஆன்மீக கலை நேரடியாக கற்றுத்தரப்போகின்றேன். தங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குலதெய்வத்தின் துணை கொண்டு எவ்வாறு வெற்றி பெறுவது, அதைப்போல வருமானம் ஈட்டி சாதிக்க வேண்டும் என்ற பெண்களுக்கு அதற்குண்டான சிறப்பு ஆன்மீக ஆலோசனைகள், எந்த விதமான மந்திரங்களும் எந்த விதமான பூஜைகளும் சொல்லித்தரப்போவது கிடையாது. சக்தி யோக கலை என்ற யோக பயிற்சி சொல்லித்தரப்போறேன். அனுமதி இலவசம். வரக்கூடிய பெண்கள் அத்துணை பேருக்கும் சகசிரார ஆசீர்வாதம் வழங்கப்படும். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அக்னி நட்சத்திரத்தின் 2ஆம் நாள். இன்றைய வழிபாடு சூரிய பகவான் மறைவதற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர ஒரு சிறிய தட்டு, அந்த சிறிய தட்டில் சிறிது விபூதி பரப்பி அதன் இடையே ஒரு விளக்கு, மேலும் அது கூடவே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர், அந்த விளக்கேற்றி அந்த தட்டை அப்படியே எடுத்து சூரிய பகவானுக்கு ஆரத்தி காட்டுங்க. தீப ஆரத்தி 3 முறை ஆரத்தி காட்டிட்டு ஓம் அதிதி புத்திரனே போற்றி அப்படின்னு 11 முறை சொல்லுங்க. ஓம் அதிதி புத்திரனே போற்றி அப்படின்னு சூரிய பகவானை பார்த்து தீப ஆரத்தி காட்டிட்டு 11 முறை சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் தீய வினைகள் விலகி ஓடும். இந்த வழிபாடை செய்து முடிச்சுட்டு விநாயகப் பெருமானுக்கு இன்று சிறப்பு வழிபாடு என்ன செய்யணும்? ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் சிலை மற்றும் விநாயகர் பெருமான் படத்திற்கு அருகம்புல் மாலை சாற்றி, குறிப்பாக வெள்ளருக்கு விநாயகர் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அருகம்புல் மாலை இன்று சாற்றியே ஆக வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு மேலும் பல நன்மைகள் வந்து சேரும். ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியமாக வைத்து 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். அந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபமேற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய்க்கு இப்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஓம் பிள்ளையாரே வருக வருக என்று மனமுருகி பிள்ளையாரை அலையுங்கள். ஓம் பிள்ளையாரே வருக வருகன்னு மனதிற்குள்ளேயே ஒரு 27 முறை சொல்லிட்டு 9 முறை தோப்புக்கரணம் போட்டு இன்று சங்கடகர சதுர்த்தி வழிபாட சிறப்பாக பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஆலயம் சென்று அங்கே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தோப்புக்கரண வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் நல்லது. இந்த 2 வழிபாடுகளும் எவர் ஒருவர் செய்கின்றாரோ தீய வினைகள் விலகும், பாவ சுமைகள் நீங்கும், உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். எளிமையாக ஒவ்வொரு வழிபாட்டையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அறிவிப்பு: நீங்கள் குடியிருக்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ, அந்த வீட்டில் உங்கள் குலதெய்வம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியத்துக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் குடும்பத்துக்கு மங்கள காரியங்கள் உடனே நடக்கும். இல்லைனா காரிய தடைகள் வரும், பண கஷ்டங்கள் வரும், விரைய செல்வங்கள் அதிகம் வரும், சண்டை சச்சரவுகள் அதிகம் வரும். குலதெய்வத்தோட அருள் இல்லைனா இதை சரி செய்வதற்காக முதல் முறையாக செம்பினாலான சக்தி வாய்ந்த அதர்வண வேத குலதெய்வ பூரண கும்பம் வருகின்ற 16ஆம் தேதி வைகாசி அமாவாசை கட்டித்தரப்போகின்றேன். எனது குருநாதரின் ஜெயந்தி நாளை முன்னிட்டு 6 வருடத்துக்கு இது உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். நீங்கள் எந்த பூஜையும் பண்ண வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம். இந்த குலதெய்வ பூரண கும்பத்தை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சிருங்க. நிச்சயம் குலதெய்வம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கும். தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.